இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூலை 16ஆம் தேதி 2025 புதன்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 1ஆம் திருநாள், பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி. அதில் இன்றைய நாளை பார்க்கும்பொழுது சஷ்டி திதி. ஒருவேளை நீங்கள் ஏதாவது திருச்செந்தூர் பக்கமோ, திருவெங்காடு பக்கமோ, பழனி பக்கமோ, உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த முருகன் கோவில் இருந்தாலும் சரி, தயவு செய்து போய் முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து விட்டு வருவது உங்கள் மனசார உங்கள் பிரார்த்தனை வைக்கும் பொழுது இந்த சஷ்டி திதி அன்னைக்கு நிறைவேறும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவோம். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தத்துக்குரிய பாக்கியம் கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தின் மூலியமாக உங்களுக்கு நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நம்மளும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம், அதுலேயும் உத்திர நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. சிம்பிளாக காலையில் எழுந்திரிச்சோன்னே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மெயினாக சொல்லணும்னா இன்றைய நாள்லேருந்து சனி வக்ரகதியில் ஒரு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் இருக்க போகிறது. இப்போ சனி இப்படி வக்ரமாகும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு நம்முடைய ஜெயா தொலைக்காட்சியில் இன்றைய நாளுடைய தினப்பலன்கள்லேயே இது சேர்த்து சொல்ல போகிறோம். ரொம்ப முக்கியமாக சனி அப்படின்னு சொன்னால் கர்மாவின் காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கர்மாவின் காரகன் சனியே வக்கரமடையும் போது பழைய விஷயங்கள் தான் நமக்கு நடக்குமே தவிர புது விஷயங்கள் பிரச்சனைக்குரிய விஷயங்களாக மாறும். அப்போ யார் ஜாதகத்தில் சனி வக்கரகதியில் இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் நன்னா இருக்கும். அந்த சனி எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஒன்று மீனத்தில் இல்லை கடகத்தில் விருச்சிகத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வக்கரமாக இருக்கும் பொழுது நல்லது செய்யும். உங்களுக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் நடக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சனி ஒருவேளை வக்கரமாக இல்லைன்னா பிரச்சனை ஸ்டார்ட் அப்படின்னு அர்த்தம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அக்கறை கவனம் தேவை. அலைச்சல் ஜாஸ்தியாகவும் பிடிவாதம் கம்மி பண்ணிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க. அடுத்த 4 மாதத்துக்கு தயவுசெய்து பஞ்சாயத்தை மட்டும் இழுக்காதீங்க. எங்கே இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது, கோவப்படாமல் இருக்கிறது நல்லது. இந்த கடன் தொல்லைகள்லாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் உட்கார வச்சு பைசல் பண்ணி பிரச்சனையை முடிச்சுக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு வேறு ஊருக்கு போகிற மாதிரி வரும். சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கணும். அடுத்த 4 மாதத்துக்கு உங்களுக்கு ஆஞ்சநேயர் தான். சனியை கண்ட்ரோல் பண்ணணும்னா அவர் தான். அதை மட்டும் பண்ணுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் கிரே நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த நண்பர் வேண்டாம் அப்படின்னு சொன்னோமோ, எந்த முதலீடு நமக்கு பிரச்சனை கொடுத்ததோ, எந்த ப்ரமோஷன் வராமல் தட்டி போச்சோ, இது எல்லாம் இப்போ திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள். எதிரி ஒழிஞ்சான் இனி இல்லை அப்படின்னு நினச்ச எதிரி மறுபடியும் இப்போ இன்றைய நாள், அதாவது இந்த நாள்லேருந்து அடுத்த 4 மாதத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த விதத்துலையுமே உங்கள் நண்பரை வீட்டுக்கு வெளியே வச்சுக்கிறது நல்லது. உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா, நான் சொல்கிறது அக்கா அல்லது அண்ணன், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் யார் இருந்தாலும் சரி அவங்க கவனமாக இருக்கணும். அவங்களோட ஈடுபாடுகள் உங்கள் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த டைம் எப்போல்லாம் சனி வக்கரகதியில் அடைகிறதோ அப்போது பொறாமை அதிகரிக்கும். ஸோ அடுத்த 4 மாதம் மெயினாக சொந்த பந்தங்களில் யார் உங்கள் கசின், எல்டர் கசினாக இருக்காங்களோ, இல்லைன்னா அக்காவாக இருக்காங்களோ, யார் உங்கள் அண்ணனாக இருக்காங்களோ, அவங்க ஹெல்த்தும் சரி அவங்களுடைய நடவடிக்கைகளும் நமக்கு கொஞ்சம் எதிராக இருக்கிற மாதிரி இருக்க கவனம் தேவை. என்ன பண்ணலாம்? ஸோ இந்த மாதிரி காலகட்டங்கள் நீங்கள் பண்ண வேண்டியது, உங்களுடைய குலதெய்வத்துடைய வழிபாடு பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் கிரே நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில், வேலை, அந்தஸ்து, உத்தியோக, வியாபாரம், கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மாமியார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்த 4 மாதம் கவனம்னு ஒரு வார்த்தையில் நான் அடக்கிட்டேன். சொல்லணுன்னா ரொம்ப பெருசாக சொல்லணும். ஒருவேளை சனி வக்கரமாக இருந்ததுன்னா அந்த பழைய உத்தியோகம் கிடைக்கும், பழைய வியாபாரம் நமக்கு நல்லா செட் ஆகும், உடல்நிலைகள் பாதிப்பு இருந்ததுன்னா சரியாகும், கால் பிரச்சனை இருந்தால் சரியாகும், நல்ல மருத்துவர் கிடைப்பார். இந்த மாதிரியும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகம் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் முடிவு பண்ணுவோம். இன்றைய நாள்லேருந்து அடுத்த 4 மாதங்களுக்கு இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அக்கறையாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துலையே கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம், வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா பிரவுன் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடுத்த 4 மாதம் ரொம்ப முக்கியமாக வெகு தூர பிரயாணம் கவனமாக இருக்கணும். அப்பாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
மறைமுகமான சில பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்துக்களில் பெரிய பஞ்சாயத்தாக உட்கார்ந்துருக்கக்கூடிய நிலைமைகளில் அது ஒரு சார்ட் அவுட் ஆகக்கூடிய நிலைமைகளுக்கு வரும். அதே மாதிரி பழைய நண்பர் அல்லது பழைய ஃப்ரெண்டு, ஒரு பழைய நட்பு, இதெல்லாம் மறுபடியும் துளிர் விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். இதில் எது நல்லது கெட்டதுன்னு உங்கள் ஜனனகால ஜாதகத்தை தான் டிசைட் பண்ணும். ஆனால் இந்த மாதிரி லைனில் ஒரு பிரச்சனைகள் வரலாம், உங்களுக்கு ஒரு பிரச்சனை முடிவுக்கும் வரலாம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது தகுந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால சொல்கிறேன். ரொம்ப முக்கியமாக வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் அதிகரிக்கக்கூடிய அல்லது பிரச்சனைக்கூடிய விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், ரொம்ப முக்கியமான தெய்வங்களில் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சனி இருக்கிறதே கொடுமை. அந்த சனி வக்கரம் ஆயிட்டார்னா, அதாவது என்ன லாஜிக்னா, அந்த இடத்துல சனி உங்களுக்கு ஆல்ரெடி வக்கரமாக இருந்ததுன்னா லாஸ்ட் ஒரு 8 மாதமாக பார்த்த பல பிரச்சனை முடிவுக்கு வரும். அசிங்க, அவமானம், பிரச்சனை, குடும்பத்தில் வாக்குவாதம், குடும்பம் பெரியறது, உடல்நிலைகளில் பாதிப்பு, வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்தில் பிரச்சனை, மறைமுகமான பிரச்சனை, பணம் கொண்டு போய் எங்கேயாவது லாக் பண்ணுறது, இந்த மாதிரி பல பிரச்சனை கண்டிப்பாக சால்வ் ஆகும். ஒருவேளை உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இந்த இடங்களில் சனி இல்லைன்னா வக்கரமாக இல்லைன்னா இந்த பிரச்சனை ஜாஸ்தியாகும். அதனால் இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா குலதெய்வம் வழிபாடு. முடியலனா வாராகி அம்மனை பிடிச்சிக்கணும். அருமையான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அடுத்த 4 மாதத்துக்கு இப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ராசியா நிறம் பச்சை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் ஹெல்த்து தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா அடுத்தது 27ஆம் தேதி ஜூலைலேருந்து செவ்வாய் கீழே கண்ணியில் உட்காந்துக்க போகிறார். இன்றைய நாள்லேருந்து ஆல்ரெடி சனி வக்கரம் அடைஞ்சிட்டார். அதனால் பழைய நட்பு, பழைய நண்பர், பழைய விஷயங்கள்லாம் இப்போ நமக்கு சாதகமாக மாறும். ஒருவேளை உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்ததுங்கிற பட்சத்தில், இல்லைன்னா கண்டிப்பாக ஹெல்த் பார்த்துக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் வாக்குவாதங்கள், சண்டைகள், திருப்தி இல்லாத நிலைமை, கோவப்படுவது, ஆத்திரப்படுவது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதனால் உங்கள் ஹெல்த் கவனமாக இருங்க. பழைய பிஸ்னஸ்லாம் வரும், பழைய நண்பர் மூலியமாக ஒரு நல்லதும் நடக்கும். ஸோ எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது. ரொம்ப முக்கியமாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். செலவுகள் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும், அதை பார்த்துக்கணும். பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கீழ்ப்பச்சை நிறம். துலாம் ராசியில் அது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பகை என்று நான் போகவில்லை, ஆனால் வந்துன்னா என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி நிலைமைகளில் தான் இருக்குது. ஏன்னா ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல சனி வக்கரகதியில் மாகிறார். அடுத்த ஒரு 4-5 மாதத்துக்கு கண்டிப்பாக பகை இருக்கும். கண்டிப்பாக ஓவர் ஒர்க் இருக்கும், ஓவர் ஸ்ட்ரெயின் இருக்கும், வயிறு பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனை, எப்போ தீருனே தெரியல, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்ப்பீங்க. ஆனால் ஒருவேளை சனி ஜனனகாலத்தில் வக்கரமாக உங்கள் ஜாதகத்தில் அதே மீனம் அல்லது விருச்சிகம் அல்லது கடகத்தில் இருந்தால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு, கேஸே உங்களுக்கு ஜெயிக்கும். எது ரொம்ப பெரிய பிரச்சனையாக படுத்தின்னு இருக்கோ அந்த கேஸ் முடிஞ்சிடும். எல்லாத்துலேயும் வெற்றி, எல்லாத்துலேயும் மேன்மை, பெரிய கௌரவம், நினச்சது சக்ஸஸ், அபாரமாக இருக்கும். எந்த விஷயத்தை நீங்கள் தொட்டாலும் அந்த விஷயம் பெரிய லெவலுக்கு நமக்கு ஜெயிக்கக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள்லேருந்து அந்த மாற்றங்கள் நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க. உங்களை பொறுத்தவரையும் லக்ஷ்மி நாரசிம்மர் தான் ஒரே வழி, ஒரே தீர்வு. ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்கரம். அப்போ என்ன அர்த்தம்? மெயினாக ஹெல்த்து தான் பிரச்சனை. ஆல்ரெடி சனி வக்கரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் வரும், முன்னோர்கள் சொத்துக்கள் வரும், வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்வீர்கள், வீட்டில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், லவ் கன்ஃபார்ம் ஆகும், குழந்தை பிறக்கும், இந்த மாதிரி அடுக்கடுக்காக நன்மைகள் செய்யும். ஆனால் அதே சனி வக்கரமாக உங்கள் ஜாதகத்தில் இல்லைங்கிற பட்சத்தில் உங்கள் உடல்நிலைகளில் கவனம், அக்கறை, மதிப்பு மரியாதை கெடக்கூடிய வாய்ப்புகள், குழந்தைகளுடைய ஆரோக்கியம் கவனம், குழந்தைகள் நம்மகிட்ட பகையாக மாறக்கூடிய வாய்ப்புகள், தாம்பத்திய உறவுல விரிசல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ ஃபிசிக்கலாக நம்ம ஜாதகம் பார்க்கும் பொழுது சொல்ல முடியும். ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் குலதெய்வத்தை தான் பிரார்த்தனையாக வேண்டிக்கணும். கண்டிப்பாக நல்லது பண்ணுமா அப்படின்னு சொல்லி வேண்டுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மெயினாக கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருநீல நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விதத்திலையுமே வீடு, மனை, வாகனங்கள், சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்தால் தயவுசெய்து முடிச்சுக்கிறது நல்லது.
இதுக்கு மேலே நீங்கள் இழுத்தீங்கன்னா பெரிய பஞ்சாயத்தாக போகும். மெயினாக ஹெல்த்து, தாயாருடைய ஹெல்த்தில் அதிக கவனம் தேவை, அக்கறை தேவை. உடம்புல பிபி, உப்பு சத்து மெயினாக, தட்ஸ் வாட் ஐ மீன், அதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த பிளானாக இருந்தாலும் தயவுசெய்து வெளியே சொல்லாமல் பண்ணுறது பெட்டர். சொந்த பந்தங்கள் எவ்வளோ தூரமாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. ஏன் இதெல்லாம் நான் பார்த்துக்கணும்னு சொல்கிறேன், இதுதான் பிரச்சனையாக மாறும். அடுத்த 4 மாதத்துக்கு இதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். இன்றைய நாளோட முக்கியத்துவமே பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோ நல்லது. செலவுகள் இருக்கும், ஆனால் கண்ட்ரோலபிளாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன வலிமை அதிகரிக்க வேண்டும். ஏன்னா சனி வக்கரமாக 3ஆம் இடத்துல உட்காரும் பொழுது மனசு கோக்குமாக்கா வேலை செய்யும், தப்பாக வேலை செய்யும். எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதுதான் பண்ணணும்னு சொல்லும். அங்கே போகாதன்னு அங்கே போக சொல்லும், அதை தொடாதன்னா தொட சொல்லும். சின்ன குழந்தைகள் விளையாடுவாங்களா அந்த மாதிரி இருக்கும். தயவுசெய்து கைகள் கழுத்து சம்மந்தப்பட்ட பகுதிகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் அடுத்த 4 மாதத்துக்கு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பேரு கெடாமல் பார்த்துக்கணும். நிறைய எதிர்ப்பு அலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மகர ராசி நண்பர்களுடைய ஜாதகத்தில் இயல்பாகவே மீனம், கடகம், விருச்சிகத்தில் சனி வக்கரமாக இருந்ததுன்னா இது எதுவுமே நடக்காது. இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். நல்ல பேர் கிடைக்கும். எந்த சகோதரன் உங்ககிட்ட வந்து பகையாக மாறி போனானோ அவன் திரும்பி வருவான். ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணமாக இருக்க போது அது இன்றைய நாள்லேருந்து மாறணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். பிள்ளையார்பட்டி விநாயகரை ஒரு தடவை போய் பாட்டுவாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசியா நிறம் கோமேதக நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பம் பத்திரம். 2ஆம் இடம்னா தன குடும்ப வாக்குஸ்தானம். அதில் சனி வக்கரம் ஆடி உட்காந்துருக்கு. குடும்பத்தில் நம்ம பேச்சு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருவேளை ஜாதகத்தில் ஆல்ரெடி குடும்பத்தில் அந்த சனி வக்கரமாக உட்காந்துருது உங்கள் ஜாதகத்தில் மீனத்திலையோ கடகத்திலையோ விருச்சிகத்திலையோ இருந்ததுன்னா உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணணும்னு அர்த்தம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தயவுசெய்து ஃபேமிலி பார்த்துங்க, பேச்சில் கவனமாக இருங்க. சின்னதாக ஒரு துளி எக்ஸ்ட்ரா பேசினாலும் சரி அப்படியே கட் ஆகிடும். ரிலேஷன்ஷிப் பேக் ஆகும், குடும்பம் பிரியும், தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுக்கும். வார்த்தைகள் ரொம்ப கவனமாக உபயோகிக்கணும். கடன் வந்து பத்தவே பதாது, கொண்டு போய் பணத்தை எங்கேயாவது போட்டிங்கன்னா திரும்பி வராது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு எதிராக நடக்கும். அதையும் முகத்தோடைய அமைப்பு மாறும். சில பேருக்கு சின்ன சின்ன சர்ஜரிலாம் பண்ணுற மாதிரி வரும். ஸோ கும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆல்ரெடி ராசி லக்னத்திலே உட்காந்துருக்கு ராகு. இந்த நன்மைகளில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எந்த அளவுக்கு சுதாரணமாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஆனால் செலவு கண்டிப்பாக இருக்கும். அது சுப செலவாக இருக்கும். குழந்தைகளுக்காக, ஃபேமிலிக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செலவாக இருக்கும். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாதங்கி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் இஸ் வெல்த். சனி வக்கரகதிக்கு வந்துடுது அப்படின்னா ஒரு இடத்துல உட்கார விடாது, போட்டு வாட்டி எடுக்கும். பயங்கர சுத்து, அலைச்சல், வேற ஊருக்கு போகிற மாதிரி நிறைய பிரச்சனைகள், நிறைய அவமானங்கள் பார்க்குற மாதிரி நம்ம மனசு சரின்னு மட்டும் எதுக்கும் சொல்லவே சொல்லாது. எப்போவுமே அந்த விரோதமான எண்ணங்கள், விரோதமான கருத்துக்கள் பை டிஃபால்ட் ஜாதகத்திலேயே மீனத்திலேயோ கடகத்திலேயோ அல்லது விருச்சிகத்திலேயோ சனி வக்கரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். நடக்காத பல விஷயங்கள் எப்போ தான் நடக்கும். குழந்தை பிறத்துலேருந்து கல்யாணம் வரையும், வெளிநாடு போகிற வரைக்கும், வீடு கட்டுற வரைக்கும் சகலமும் நடக்கும். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்தா தான் விஷயம் தெரியும். இந்த ஒரு காலகட்டத்துக்கு அடுத்த 4 மாதத்துக்கு கவனம் 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 தான் சொல்ல முடியும். ஏன்னா சனி வக்கரம்னா அது வக்கரம் தான், அது சரியில்லை தான். குரு வீட்டிலையே இருந்தாலும் அது நமக்கு பிரச்சனை தான் உண்டாக்கும். ஸ்ட்ரெச்சஸ், உடம்புக்கு நிறையா ஸ்ட்ரெச்சிங் பண்ணும். அங்கங்கே ஜவ்வு பிடிச்சிக்கிறது, இடுப்பு பிடிக்கிறது, இந்த மாதிரி தசை பிடிப்பு கோளாறுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன பண்ணால் அதில் சால்வ் ஆகும். வாக்கிங் போகணும். எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் ரிஷி முனிய சன்னியாசிகளை பார்க்கறது நல்ல நன்மைகளை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ஸோ இன்றைய நாளிலிருந்து எல்லாருமே கவனமாக பத்திரமா இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.